ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். வைஸ்மேன் சொல்கிறாரு, ஏ கிங் ஆஃப் வார், நீ என்ன பண்ணாமட்டு இருக்க? அவன் சொல்கிறான், எனக்குமே கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலை அவங்ககிட்ட இருக்குது. சரி வாங்களேன், நம்ம சேர்ந்தே போகலாம். அந்த யோம்சாவை நான் பார்த்தே ஆகணும். காரணம் அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் மட்டும் இல்லை, 20 வருஷம் முன்னாடி அவன் அந்த மோயாங் ஃபேமிலிக்குள்ளே போட்ட அந்த சைல்டு டிராஃபிக் நடத்தான். நான் அவனை சீக்கிரம் பார்த்தே ஆகணும். எனக்கு அந்த லேடி ப்ளம் பிளாசம் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனால் இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு. நோ மேட்டர் அந்த ட்ரூப்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லானா இருக்கட்டுமே, நீங்கள் தனியாக போனீங்கன்னா அந்த காங்வியை சமாளிக்கவே முடியாது. நிறைய லாஸ் ஏற்படலாம். ஸோ நானுமே வரேன், சேர்ந்து சமாளிப்போம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இருந்தாலும் நீ ப்ரிடிக்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் தான், நிறைய லாஸ் ஆகத்தான் செய்யும். இருந்தாலும் அவனுங்க கெய்பாங்கோட ஒரு டிசபிளே கொண்டிருக்கானுங்க. ஸோ இது கெய்பாங்கோட ப்ராப்ளம் தான்ப்பா. அது ஹீரோச்சனா, ஏன் அதனால என்ன? இவர் சரி 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 வா போவோமா? ஹீரோச்சனா, ஆமாம் வாங்க போவோம்னு ஹீரோவும் சிரிக்கிறான். அப்படியே இங்கிட்டு பார்த்தா அந்த ஓஜா மவுண்டனில் இருக்க ரெட் வாட்டர் பில்டிங்கை தான் கட்டுறாங்க. அப்போ வைஸ்மேன் வந்துக்கு இருக்காரு. அங்கே 2 கார்ட்ஸ் வேறு நிற்கிறானுங்க. இவர் சொல்லிட்டு வர்றாரு, ஓ மை காட், என்ன இது இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அவனுங்க பார்க்குறானுங்க, டேய் இந்த டைமில் பெக்கர் ஏன்டா இங்கே வரான்? அதுக்கு அவர் ஆக்டிங் போகிறாரு. கிட்ட க்ளோஸாக வந்து பார்க்குறதாப்பா தெரியுது இந்த பில்டிங் எவ்வளோ இன்க்ரீடிபிளாக பெருசாக இருக்குது தெரியுமா? இது மாதிரியான பில்டிங் இருந்தால் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கும். இதுக்குள்ளே என்னென்ன பண்ணலாம். அது மட்டும் இல்லை, எப்படி இப்படிப்பட்ட ரிமோட் ஏரியாவில் இப்படிப்பட்ட பில்டிங்கை கட்டி வச்சுருக்கானுங்க. அவர் தலையை செஞ்சுட்டே சொல்கிறாரு, ஏய் நான் இப்படி தொணன்னு பேசுனால எனக்கு பசிக்குதுப்பா. சரி ஓகே, கொஞ்சம் ஒரு பவுலில் ஒரு வார்ம் ஃபுட் எடுத்துகிட்டு வரியா? ஒரு நாள் நீ என்னைக்காச்சும் ஹைபாங் வந்தீனா நான் உன்னை நல்லாவே ட்ரீட் பண்ணுறேன்ப்பா. உனக்கு சாகு சூப்பையும் தரேன். அதை கேட்டுதான் அவனுங்க, என்னது ஹெய்பாங்கா? டேய் அப்போ நீ இந்த செத்து போனானே அவன் கூட உள்ளவனா? அவர் அசால்ட்டாக அவன் சுவாடை பிடிச்சி, என்ன யூ பேஸ்டர், சாப்பாடு கேட்டா என்னை கொல்ல பார்க்குறியா? விடுறா, கத்தியை விடுன்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான், டேய் நான் சாப்பிட வரல, ஃபுல் மீல்ஸே போட்டு கொடுக்கத்தாண்டா வந்திருக்கேன்னு சிரிக்கிறாரு. போட்டாரு போடு, டோரை பேத்துக்கிட்டு உள்ளே விழுகிறானுங்க 2 பேரும். டேய் லீஜியோல் ராஸ்கல், நீ உயிரோடு இருக்கும்போது உனக்கு ஒழுங்காகவே சாப்பாடு போடல. இருந்தாலும் சரி, இப்போ பேட்ரியாக்கானா உன்னை ஆஃப்டர் லைஃப்பில் வந்து உனக்கு நல்லாவே ஒரு வார்ம் ஃபுட் வாங்கி தரேன்டா. முதல்ல இங்கே இருக்கிறவனுங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு பார்த்தா கீழே அடக்கிறானுங்க, தொங்கி போச்சு. இவர் சொல்கிறாரு, டேய் எல்லாரும் கேளுங்க, சீக்கிரம் அதை முடிங்கடா, நம்ம சாப்பாடு சாப்பிட்டே ஆகணுன்னு. பார்த்தா அங்கேருந்து குதிக்கிறானுங்க கம்பும் கட்டையுமா. எப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்டா, சிரிச்சுக்கு இருக்காரு. இவனுங்க அவ்வளோதான் வெளுத்து கட்ட வந்துருக்கானுங்க. டேய் பிளாக் மர்ச்சன்ட் பாஸ்டர்ஸ், நீங்கள் லீஜியலோட டெத்துக்கு பதில் சொல்ல வேணாம். இங்கிட்டு பார்த்தா இவனுங்க கத்திட்டு கிடக்கானுங்க, டேய் டேட்டி பக்கர்ஸ், என்ன தைரியம் இருந்தால் எங்கள் பிளேஸ்க்குள்ளே உள்ளே வந்திருப்பீங்க. டேய் எல்லாரும் அந்த பெக்கர்ஸை ஸ்டாப் பண்ணுங்கடா, ஒருத்தன் கூட உயிரோட போகக்கூடாதுன்னு இவனுங்க ஸ்வாட் எடுத்துக்கிருக்கானுங்க. கத்தியா கம்பா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே வைஸ்மேன் சொல்கிறாரு, வெல் கிங் ஆஃப் வார், உனக்கு இங்கே வேலை அதிகமாக இருக்க மாதிரி இல்லையப்பா. நடந்து போகவே சொல்கிறாரு, இந்த பிளாக் மெர்ஜன்ஸ் என்னத்தான் இவ்வளோ பேர் சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, லாஸ்ட்டில் எண்ணில் பார்த்தா இவனுங்கெல்லாம் ஒரு பஞ்ச் ஆஃப் மெர்ச்சன்ட் மட்டும்தான். இவனுங்க ஏன் ஒரு டசன் வாரியர்ஸே கொண்டு வரட்டுமே, அதை எல்லாத்தையும் எங்கள் பெக்கர்ஸ் அசால்ட்டாக அடித்து ஓவர்வெல்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. எங்கள் ட்ரூப்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? என்ன ரிசல்ட் பார்க்க ஆப்வியஸாக இருக்குல்ல? அவன் சொல்கிறான், ஆமாம் கெய்பாங் உண்மையாகவே அமேசிங்காக தான் இருக்குது. அதை விட இந்த கெய்பாங்கோட பேட்ரியாக் இவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், பரவாயில்லையே. இவனுங்க பார்த்தா எப்போ போட்டு புரட்டி எடுக்கிறானுங்க. இவனுங்க என்னத்தான் ஒரு கிரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் இந்த அளவுக்கா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் கெய்பாங்னாலே அமேசிங் தானப்பா. என்னோடய டேலண்ட் எல்லாம் கிடச்சது காரணம் என்னோடய கெய்பாங் தான். இங்கிட்டு பாரு மூஞ்சினா பேத்து எடுத்துருக்கானுங்க. இவனுங்க அசால்ட்டாக உள்ள நடந்து போயிட்டுருக்கானுங்க. எனக்கு எந்த ஒரு டிசபிளுமே கிடையாது. காரணம் என்கிட்ட ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டேலண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த சாங்கு அதான் காய்ஸ்,
அந்த சின்ன பையன் அவனை தான் சொல்கிறாரு, அந்த கிட்டு தான் எனக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு அந்த சாங்கு. ஆமாம், இருந்தாலும் நான் அவன்கிட்ட பேசி பார்த்தேன். பட் அந்த சென்னியாங்கிலேருந்து வரும்போது அவன் வர மறுத்துட்டான். அவன்கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்கு. ஏய், நீ திங்க் பண்ணி பார்த்தியா? அந்த கிட் மட்டும் ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணான்னு வச்சுக்கவேன், அவன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவலை ரீச் பண்ணுவான்டா. இந்த ஓல்டு மேன் கேரண்டீடாக சொல்லுவேன், அவன் எக்ஸலண்ட்டான பெக்கரை கூட அவன். நீ என்னப்பா சொல்கிற? இருந்தாலும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் பெக்கர்ஸ் எப்பயுமே ஃபுட்டுக்காகத்தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அவனுங்களில் என்ன எக்ஸலண்ட் இருக்குன்னு கேட்டான். அவனோட வார்த்தை எனக்கு ரொம்பவே ஹார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நான் அழுதுட்டேன். இங்கிட்ட ஒருத்தன் கத்திக்கிட்டு வந்திருக்கான், யூ பெக்கர், உன்னோட தொண்டை இன்னைக்கு நான் கட் பண்ணுறேன்டான்னு. இவர் சொல்கிறாரு, அவன் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, பெக்கர்ஸ்னா அவ்வளோ எக்ஸலண்ட் கிடையாதா. அவன் மற்ற பெக்கர்ஸை வச்சு சொல்லியிருக்கலாம், பட் இந்த கேபாங்கில் இருக்க பெக்கர்ஸ் டிஃப்ரெண்ட்ரா. நாங்கள் என்ன தான் ஃபுட்டுக்காக அலைஞ்சாலும் சரி, பட் நாங்கள் லைஃப்பை ஃப்ரீயாக தான் வாழ்ந்துக்கிருக்கோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். பார்த்தா மூக்குக்குள்ளே விரல் விட்டு வச்சுருக்காரு. எங்களுக்கு வீடு இல்லாட்டாலும் சரி, இந்த ஹோல் வேர்ல்டு எங்களுக்கு வீடு மாதிரி தான். நாங்கள் மைண்டில் எந்த ஒரு தலை கணத்தையும் வச்சுக்கவும் மாட்டோம் தெரியுமா? என்ன கண்ட்ரி இல்லையா? இந்த வேர்ல்டில் இருக்க மொத்த கண்ட்ரியும் எங்களோட தான். இங்கே கண்ட்ரி இருக்கவன் மட்டும் என்ன பண்ணிக்கிருக்கான்? ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகத்தானே செய்கிறான். அதுக்கு எங்களை மாதிரி இருக்கிறது எக்ஸலன் தானே. பார்த்தா எப்பா கொல்ல வந்தவனை காலில் இருக்க விரல அப்படியே மூக்கில் விட்டுருக்காரு. அவன் கதறிக்கி இருக்கான், என்னடா பண்ணுறேன்னு. அவர் சொல்கிறாரு, பிகாஸ் அந்த லிட்டில் கிட் என்னை ரொம்பவே அப்செட் பண்ணிட்டான். இருந்தாலும் அவன் எக்ஸிஸ் கூட சொல்லலை. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் எம்பாரஸாக தான் இருந்துச்சு. அந்த சங்மு கிட் இவனை அப்படியே அடித்து பறக்க விட்டாரு. அவன் ஒரு மெர்ச்சன்ட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்றான். அவன் சொன்னான், பெக்கர்ஸ் இன்னும் பெக்கர்ஸாக தான் இருக்காங்கன்னு. அவன் ஆசைப்படுறதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அவங்க அம்மாவோட லைஃப், அதை கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு சஃபரிங்குமே இல்லாமல் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கு இருக்கான். பட் என்னதான் இருந்தாலும் அந்த எங்கேஜில் அவன் மைண்ட் செட்டை பார்த்தியா? ஹீரோ பார்க்குறான், என்னது மெர்ச்சண்டா, நைஸ், நல்லா தான் திங்க் பண்ணியிருக்கான். இங்கிட்டு பார்த்தா அந்த யோம்சா கத்தியிருக்கான், டேமிட், என்ன தைரியண்டா பெக்கர்ஸ், உங்களை விட மாட்டேன்னு. யாரும் நாளைக்கு மார்னிங் இந்த ப்ராடக்ட் எல்லாம் டெலிவரி ஆகிருக்கும், எந்த ஒரு ட்ரேசஸுமே இருந்திருக்காது. பட் ஏன் இப்படி நடந்துச்சு? டேய் அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வார்டு, டேய் எங்கடா அவன்? அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வார்டு இங்கே போனான். இங்கிட்டு அந்த அயன் அச்சர் சொல்லியிருக்காரு, காங்வி உங்ககிட்ட ஒன்று வாங்கினானே, அது வாங்கினதுமே அந்த தைவானுக்கு போயிட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? போய் அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சண்ட்டை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வரான்னு தான் சொன்னான். இவன் பைத்தியக்காரன் அதுக்குள்ளே போயிட்டானா? இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் இந்த பெக்கர்ஸ் கிட்ட மட்டும் நாங்கள் டிஃபீட் ஆனாமல் வச்சுக்கவேன், அந்த 5 டிராகன் லீக் நிறையவே சஃபர் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு கிரேட் லாஸையுமே சந்திக்கும் தெரியுமா? ஏய், நான் ஒரு சான்ஸ்க்காக தான்ப்பா வெயிட் பண்ணிக்கிருக்கேன். அந்த ஒரு வாரியர் அவங்கிட்ட மட்டும் ஃபைட் வச்சுக்கிட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் வீடு திரும்ப மாட்டீங்க. என்னால் நம்பவும் முடியல. பட் ஃபைட்டை நீங்கள் தான் போட்டாகணும். நீங்கள் மட்டும் என்னோடய ஹெல்ப்புக்கு எதிர்பார்த்தீங்க, எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிரும். பிகாஸ் இந்த சுச்சுவேஷன் எனக்கு சாதகமாக கிடையாது. காரணம், நீங்கள் எங்களோட ப்ராடக்டை இன்னும் டெலிவர் பண்ணவே கிடையாது. நான் இன்னும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இது நடக்கிறது, இதை கடைசியாக பார்த்தா வெறும் 2 குரூப்புக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன் மட்டும்தான். இந்த பிளேஸே டெஸ்ட்ராய் ஆகிட்டாலும் சரி, ஒருவேளை நீங்கள் செத்துட்டாலும் சரி, இந்த 5 டிராகன் லீக்குக்கும் இந்த பிளாக் மெர்ச்சன்ட் குரூப்புக்கும் இடையில உள்ள அக்ரிமெண்ட் ப்ரோக்காகவே தவிர வேறு என்ன ஆக போகுது? அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த தைவான் பிரான்ச்சில் 20 வருஷமாக அதை டெவலப் பண்ணது எல்லாம் போனாலும் சரி, இது வெறும் சைன் போர்டு மட்டும்தான் மிஞ்சும். என்ன கிடைக்க போகுது? இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரெட் வாட்டர் பில்டிங் வெறும் பர்சனல் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் மாஸ்டர் யோம். அது மட்டும் இல்லை, இந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் 5 டிராகன் லீக் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, புரியுதா? இவர் பல்ல கடிச்சு டேமிட், என்ன ப்ராடக்ட் டெலிவரி பண்ணலைன்னு எங்களை இப்படி அபேண்டன் பண்ணிக்கிறீங்களா? பிளான் போச்சுன்னு அவன் சொல்லியிருக்கான். இருந்தாலும் நான் இப்படி டிஃபீட் ஆக விரும்பலை. அப்படியே மேலண்டு கத்துறாரு, டேய் பார்த்தா கீழே வைஸ் மேனு ஹீரோ நிற்கிறானுங்க, எதுக்குடா இங்கே வந்தீங்க? ஹெய்பாங்கில் இருக்க பெக்கர்ஸ்க்கு இங்கே என்ன வேலை? அது மட்டும் இல்லை, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் ஹெய்பாங்கோட டிசபிள்ஸ் எல்லாம் இந்த மேனரை ஏன்டா அடித்து நொறுக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா ரிட்ரீட் ஆயிருங்க. அவன் சொல்கிறான், என்ன ஹெய்பாங்கோட டிசபிளே கொண்டுட்டு, அதுவும் கொண்டது யார்? இந்த ஓஜா மவுண்டைனில் உன்னோட சபார்டினேட்ஸ் யோம்சா, தெரியாதா? கீரை பார்க்குறான், ஓ அப்போ இவன் தான் அந்த யோம்சாவா? அப்போ இவன் தான் நம்ம மாஸ்டரோட டாக்டரை
20 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கியிருக்கான். ஹீரோ அவனோட பவரை வச்சு செக் பண்ணிக்கிருக்கா. ஏய், என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு உன் சப்அர்டினேட்ஸை நாங்கள் கொண்டோம்னு சொன்னேன். எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் எப்படி இந்த ஸ்மால் மெர்ச்சன்ட் குரூப்பை நீங்கள் அட்டாக் பண்ண வரலாம்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன எவிடன்ஸ் இல்லையா? எங்ககிட்ட விட்னஸே இருக்குடா. நீங்கள் அப்படிப்பட்ட இன்னோசன்ட் பீப்புளை கொண்டிருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் நாங்கள் வேணால் இந்த பிளேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோமே. இவனுக்கு சரியான கடுப்பு. டேய், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரெட் வாட்டர் பில்டிங் என்னோடது. எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஓ அப்போ அமைதியாக கேட்டால் கொடுக்க மாட்டேன். சரி, நாங்கள் அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம். என்ன சொல்கிற? டேய், உன்னால் முடிஞ்சா பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் நாக்குக்குள்ளே இருக்க ஒரு விசில் எடுக்கிறான். அதை ஊதுன உடனே ரோபோ மாதிரி அவனுங்கள ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக வந்துக்கிருக்கானுங்க. பார்த்தா எத்தனை பேர், ஏய் பேஸ்டர்ஸ் நீங்கள்லாம் யாருன்னு சொல்லிட்டு இந்த ஹைபாங்கோட டிசபிள்லாம் கேட்குறாங்க. பார்த்தா ரோபோ மாதிரி இருக்கானுங்க. எந்த ஒரு சென்ஸும் கிடையாது. என்ன நடந்துக்கிருக்குன்னு கூட தெரில அவனுங்களுக்கு. யூ பேஸ்டர், போச்சு, இதெல்லாம் நம்ம கையை மீறி போயிட்டுருக்குன்னு இவனுங்க நடிங்கிட்டு இருக்கானுங்க. டேய், ஒழுங்கா இங்கேருந்து போயிருங்க, இல்லை அவனை கொன்றுவேன்னு அவன் அடிக்க போகிறான். அவன் அடிக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். பார்த்தா சின்ன பையங்க. இவனுங்களை தான் 20 வருஷமாக கடத்தி அப்படியே மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணியிருக்கானுங்க வெப்பனாக்க. ஹீரோலாம் பார்க்குறான், என்னது சின்ன பையங்களா? இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணுண்ணா, அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணணுண்ணா, இந்த சின்ன பசங்களை கொண்டுட்டு தாண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். யூ பாஸ்டர்ஸ் அந்த ஹெய்பாங், அதுவும் பெரிய ரைட்டியஸ் குரூப். நீங்கள் இந்த சின்ன பசங்களை கொல்லுவீங்களா? உங்களால் தான் கொல்ல முடியுமா? டேய், என்னடா பண்ணிக்கிறீங்க? எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் என்னப்பா, அவனுங்களை நாங்கள் மைண்ட் வாஷ் வேறு பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அடித்தா கூட அவனுங்களுக்கு பெயினை சென்ஸ் பண்ண கூட முடியாது தெரியுமா? அவனுங்களால ஃபீல் பண்ணவும் முடியாது. இங்கே ஹீரோ சரியான கடுப்பாயிட்டான். யோம்சா, என்ன தைரியம் உனக்கு? இங்கிட்டிருந்து அயனாச்சு கேட்குறாரு, மாஸ்டர் யோம், ப்ராடக்டை ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இது அக்ரிமெண்ட்டுக்கு வயலன்ஸ் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரில. இதனால் ஏற்படுற விளைவை நீங்கள் தான் சந்திச்சாகணும். அவன் அப்படி பார்க்குறான். என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி ஒன்று சொன்னேன், இப்போ நான் செத்தா தானே அந்த அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆகும். உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சாம்பிள் காட்டத்தான் அதை இறக்கி விட்ருக்கேன்னு சொல்கிறான். அதோட ஸ்கில்லையும் பாருடா. இவன் சொல்கிறான், என்ன தைரியம் உனக்கு? அப்படி பார்த்துக்கு இருக்கும்போதே கூப்பிட்றான், டேய் ஒயிட் ஸ்வாட்மேன். அந்த ஒயிட் ஸ்வாட்மேன் கூப்பிட்டோன்னே அப்படியே வந்து லேண்ட் ஆகிறான். என்னை கூப்பிட்டீங்களா? அப்போ ஐநார் சார் சொல்கிறாரு, டேய் ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன், நீயே இது எல்லாத்தையும் பார்த்துக்க. அவன் பார்த்தா ஒரு மாஸ்க் போட்டு இது எலும்புக்கூடு மண்டைய மாதிரி இருக்கான். எஸ், அந்த ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன் எல்லாரையும் அட்டாக் பண்ண அப்படியே வந்துக்கிருக்கான். அவன் வெளியே ஸ்வாட் எடுத்து அப்படியே ஜம்ப் பண்ணுறான். பார்த்தா கிட்டத்தட்ட 12 பேர் இருக்கானுங்க. ஹீரோ பார்க்குறான், என்ன 12 பேரா? அப்படியே மொத்த பேரும் இந்த பெக்கர்ஸ் அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கானுங்க. டேய், நம்ம இடத்துக்குள்ளே நுழைஞ்ச எந்த பெக்கர்ஸும் வெளியே போகவே கூடாது, எல்லாரையும் கொள்ளுங்கடா. பார்த்தா ஒருத்தனும் இறங்கும்போது துண்டு துண்டாக வெட்டிக்கிருக்கானுங்க. ஒவ்வொரு பெக்கர்ஸையும் வெட்டி நிற்கவும் அவனுங்கெல்லாம் ஷாக்கில் பார்த்துக்கிருக்கானுங்க. டேய் பேஸ்டர்ஸ், இந்த ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன் முன்னாடி உங்களால் நிற்க முடியும் நினச்சிக்க தெரியுங்களா? இவனோட நேம் தான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் 5 ட்ராகன் லீக்கில் உள்ளவன், தி ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன். ஹேய், இப்போ நீங்கள் மட்டும் போகலை, உங்களை உயிரோட விட மாட்டேன்டா. நீங்கள் போக நினச்சாலும் உயிரோட அனுப்பவே முடியாதுடான்னு மிரட்டுறான். பார்த்தா பூரா புயலுன்னு அட்டாக் பண்ண போயிட்டுருக்கானுங்க. போய் துண்டு துண்டாக வெட்டிக்கிருக்கானுங்க. ஹீரோ பார்த்துக்கிருக்கான். இது பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அவனுங்களோட ஹேண்ட்ஸ் எல்லாம் அவனுங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அவனுங்களோட கால்களுமே அப்படி இல்லை, அவனுங்களோட பாடிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக அந்த அளவுக்கு இதாகிருக்கு. அவனுங்களால வலியை கூட உணர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன், அவனுங்களுக்கு மயக்கம் வந்தால் கூட அது அதிசயமாக தான் இருக்கும். அவனுங்களோட பாடிஸ் எல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை மாஸ்டர் பண்ணுறக்காகவே செதுக்கியிருக்கானுங்க. ஸ்கெலட்டன்ஸை பார்த்தா அதையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரீஷேப் பண்ணியிருக்கானுங்க. இப்படி பண்ணனால தான் இவனுங்க அந்த ஷார்ட் டைமில் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கானுங்க. பட் இது மட்டும் கிடையாது, இவனுங்களை பிரெயின் வாஷ் வேறு பண்ணியிருக்கானுங்க. இப்போ இவனுங்களால் ஓனாக எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கவும் முடியாது. அவனோட பாடியில் எந்த ஒரு ஃபியராக இருந்தாலும் சரி, வலியாக இருந்தாலும் சரி, எதையுமே உணர முடியாது. அவனுங்களுக்கு என்ன கமெண்ட் வருதோ அதை மட்டும்தான் கேட்டு நடப்பானுங்க. இதில் வருத்தப்பட வேண்டியது என்னென்னா, அவனுங்களால திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரவே முடியாது. இந்த கிட்ஸ் எப்போ 20 வயசு ஆகுதோ அப்போ இவனுங்களே செத்துருவானுங்க.
டே யோம்சா சொல்லிட்டு ஹீரோ அவன் கையில் பவரை கேதர் பண்ணிக்கிருக்கான். இதே மாதிரி தான் என்னோடய மாஸ்டரோட டாக்டருக்கும் பண்ணியா? அப்போ வந்து வைஸ்மேன் தடுக்கிறாரு. வெயிட், ஏய் இதில் நீ இன்டர்ஃபியர் பண்ண போறியா? அந்த மேன் யாருன்னு தெரியுமா? அவன் தான் ஒயிட் ஸ்வார்ட்ஸ்மேன். அவன் அந்த மோஸ்ட் எலைட் ஆர்ம்டு ஃபோர்ஸில், அதுவும் 5 டிராகன் லீக்கில் இருக்கான். எந்த பீப்புள்ஸ் எல்லாம் சாகன்னு ஆசைப்படுறானுங்களோ அவனுங்க மட்டும்தான் 5 டிராகன் லீக்கை எதிர்த்து நிற்பாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, இந்த ஸ்வார்ட்ஸ்மேனே முன்னாடி களத்தில் இறங்கியிருக்கானா. அவன் இங்கே இருக்கிற மொத்த ஆளையும் கொள்கிற இன்டென்ட்டில் தான் வந்திருக்கான். ஏன் இந்த கெய்பாங்கில் இருக்க மொத்த டிசபிள்ஸ் கூட சாக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறான், என்ன நீங்கள் கெய்பாங்கோட ஹெட்டாக இருந்துக்கிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுற ஐடியா இல்லையா? அதுக்காக சார் அஃப்கோர்ஸ். ஏய் இது கொஞ்சம் ஸ்டார்டிங் அப்படி தான்ப்பா போகும், பின்னாடி நாங்கள் பேசி காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம்ல. அவர் சொல்கிறாரு, ஏன்னா ஹெய்பாக்கும் இந்த 5 டிராகன் லீக்குக்கும் எப்பயுமே மாற்றி மாற்றி கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. காரணம், அந்த மங்கோலியா அலைன்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதுவரை இவனுங்க வெளியே போகவும் மாட்டானுங்க. அதனால 2 பேருக்குமே அட்வான்டேஜ் தானே. காங்கோனாலே இப்படிப்பட்ட பிளேஸ் தான்ப்பா. பார்த்தா ஒரு பெக்கர் அப்படியே அவனை குச்சி வச்சு அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். எல்லாருமே இங்கே ஜஸ்டிஸ்ன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கானுங்க. பட் எல்லாருமே அவனோட ஓன் ப்ராஃபிட்காக மட்டும்தான் இருக்கானுங்க. ஏன் பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காகவும். பார்த்தா அசால்ட்டாக அந்த குச்சியை வெட்டிக்கிருக்கான். இருந்தாலும் நீ மட்டும் இப்போ தலையிட்ட அந்த 5 டிராகன் லீக் ஒன்றை தான் டார்கெட் பண்ணுவானுங்க. அதுக்கெல்லாம் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தயாராக இருக்கியா? அப்போ ஹீரோ சொல்கிறான், எல்டர் நான் சொன்னது புரியுதா? இல்லை அங்கேருந்து வர சவுண்டு தான் உங்களுக்கு கேட்குதா? அவனுங்க எல்லாம் அந்த கிட்ஸ் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு தெரியுதா? ஹெய்பாங்கோட டிசபிள்ஸ் எல்லாம் இப்போ சாகிற நிலமையில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரீசனாக பார்க்காம நீங்கள் இன்னும் உங்களை இன்டென்ஷனுக்காக மட்டும் வெயிட் பண்ணிக்கிருக்கீங்களா? ஹீரோ அவனோட பவரை அப்படியே ரிலீஸ் பண்ணுறான். அந்த 5 டிராகன் லீக்கே டார்கெட் பண்ணாலும் சரி, நான் இறங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஐ டோன்ட் கேர். நான் எந்த ஒரு ஈவிலையும் இக்னோர் பண்ண ரெடியாக இருக்கேன். என்கிட்ட எந்த ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸும் கிடையாது. அது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, அதனால் எவ்வளோ பெயின் வந்தாலும் பரவாயில்ல, நான் இதை முடிச்சு கட்டத்தான் போகிறேன். ஏன்னா இந்த மிட்லாண்டில் சேர்ந்தவன் நான் கிடையாது. இந்த பிளேஸ் எப்படிப்பட்டவனு பார்க்கவும் எனக்கு தெரியாது. எனக்கு என் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்க போகிறேன். அதை அவர் அப்படியே பார்க்குறாரு. ஓ அப்படியா? என்ன சொல்கிற? நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் சரியா? ரைட், நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு ஹியூமனாக இருந்தால் அதைத்தான் ஃபாலோ பண்ணும். பார்த்தா இங்கே அந்த பெக்கர்ஸோட கையை வெட்டி வீசிக்கிருக்கானுங்க. அவர் திங்க் பண்ணுறாரு, கிங் ஆஃப் ஆர் நீ சொன்னது கரெக்ட் தான். அந்த கிட்ஸ் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களால திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கு வரவே முடியாது. இருந்தாலும் இந்த ஓல்டு மேன் இப்போ தான் என்ன ட்ரபுளில் இருக்கோம்னு எனக்கே புரியுது. நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேன். காரணம், ரொம்ப காலமாக எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடக்கூடாதுன்னு இருந்தனால என் பாடியும் அப்படியே அடாப்ட் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்கிறாரு. என்னால் நம்பவே முடியல. ப்ராஃபிட் யாருக்கு வேணும்? ப்ராஃபிட் என்னோடய டிசபிள்ஸ் எல்லாம் வைப் அவுட் ஆகிறத விட ப்ராஃபிட் பெருசாக எனக்கு. இந்த ஓல்டு மேன் இந்த யங் மேன்ட்டேருந்து நிறையவே லெசனை கற்றுக்கின்றனான்னு சொல்லிட்டு அவரோட சாட்டை எடுக்கிறாரு. எடுத்து சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காரு. டேய் நீ அந்த யோம்சாங்கிட்ட ஏதோ பேசணும் தானே சொன்ன? நீ போ, இங்கே இருக்க மொத்த ஒயிட் ஸ்வார்ட்ஸ்மேனையும் நான் பார்த்துக்கிறேன்டா. சும்மா சாட்டை விசிறி அடிக்கிறாரு. தி பெக்கர்ஸ் ஒய்ஃப்னு பார்த்தா தரையை முதற்கொண்டு பேத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஒயிட் ஸ்வாட்ஸன் கையை பிடிச்சி இருக்குது. அவன் பார்க்குறான், என்னது? அங்கேருந்து ஒரு இழுதான், வாடா என் பம்பர்கிட்ட மண்டையா, அப்படியே பறந்து வந்துக்கிருக்காரு. வாங்க தம்பி, இதுக்காகத்தான் நான் இவ்வளோ நாள் ஃபெய்த்துங்கிறது ஸ்ட்ராங்கை பொறுத்து கிடையாது, இந்த வாங்கிக்கன்னு அவர்கிட்ட வந்து விட்டாரு அடி ஃபேஸில். எப்போ ஸ்ட்ராங்கு எப்பயுமே ஃபெய்த்தை தாண்டா சேரும், வாங்கிக்கன்னு போட்டு மிதின்னு மிதிக்கிறாரு. அவர் போட்ட மிதியில் அவன் கையில் இருந்த ஸ்வாட் அப்படியே காற்றுல பறந்துக்கிறதுக்கு. இந்த ஓல்டு மேன் இப்போ தான் எந்த ஒரு ரீசன் இல்லாமல் அவன் ஹார்ட்டு சொல்கிறபடி சண்டை போட்டுக்கிருக்கான். அவர் சொல்கிறாரு, என்னப்பா நீ ஒரு ஸ்வாட்ஸ்மேன், உன்னோட ஸ்வாடை லூஸ் பண்ணிட்டியா? இந்தா வச்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடில் ஒரே மிதிச்சது இல்லாமல் சாட்டையை வச்சு இன்னும் ஃபோர்ஸாக அடித்து அவன்கிட்டே அனுப்புகிறாரு. பார்த்தா அவன் வயிற்றில் குத்தி ஸ்வாட் வெளியே வந்துருச்சு. அடித்த அடியில் அப்படியே போய் அந்த பில்லரில் சொருகிட்டு நிற்கிறான், ஏதோ ட்ரெஸ்ஸை கோர்த்து போட்ட மாதிரி. இங்கே மற்ற எல்லோரும் பார்க்குறானுங்க, என்னது ஒயிட் ஸ்வாட்ஸ்மேனை இந்த அளவுக்கு பண்ணிட்டானா? ஏய் எல்லாரும் சேஃப்டியாக இருங்க,
அந்த ஓல்டு மேன் ஆர்டினரியான ஆள் மாதிரி தெரியலை. ஏய் ஸ்டூபிட் பக்கர்ஸ், என்ன அந்த லீஜியல் போன இடத்துக்கே நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணி போகலாம் பார்க்குறீங்களா? ஸ்டூபிட் பாஸ்டர்ஸ், என்னடா ஒயிட் ஸ்வாட்ஸ்மேனை வெறும் ஒன்று போய் சண்டை பிடிச்சி செவிக்க முடியும் நினச்சிருக்கீங்களா? டேய், கெய்பாங்னா என்ன? கெய்பாங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பெக்கர்ஸ் மட்டும் கிடையாது. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. பெக்கர்ஸ் எப்பயுமே பெக்கர்ஸ் தான். இட்ஸ் ஒன்லி ரைட். பெக்கர்ஸுங்கிறது குரூப்பாக சேர்ந்து ஃபைட் போகிறது மட்டும்தாண்டான்னு சிரிக்கிறாரு. இவனுங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டேய், எல்லாரும் அந்த ஒயிட் ஸ்வாட்ஸ்மேனை வெளுத்து கட்டுங்கடா. இன்னைக்கு அவனுங்க தோலை உரிச்சு நம்ம தொங்க விட்றோம்னு ரெடி ஆகிட்டுருக்காங்க. பார்த்தா அப்படியே சுற்றி ஒரு ஃபார்மேஷன் மாதிரி போகிறானுங்க. நடுவில் வச்சு எல்லாரையும் வளச்சிட்டானுங்க. இவர் சொல்கிறாரு, என்னப்பா எல்லாரும் நடுவில் நிற்கிறீங்களா? உங்களை முடிச்சு கட்டினேன்னு சொல்லிட்டு சாட்டையை வச்சு சும்மா பின்னி எடுக்கிறாரு. இதுதான் எனிமி ரெஸ்டாரிங் பொசிஷன். அதுவும் எங்கள் கெய்பாங்கில் ஸ்பெஷலாக ரெடி பண்ணதுப்பா. போட்டு வெளுத்து கட்டிக்கிறாரு. அடிச்சடியில் மொத்த பயிலும் பறக்கிறான். பறந்தால விடுவானுங்களா? அங்கே நிற்கிறவனுங்க அப்படியே அடிக்க வந்துருக்கானுங்க. நாங்கள் எப்போ அந்த பொசிஷனை ரீச் பண்ணுறோமோ எங்கள் எனிமீஸ் எல்லாரையும் ஒன்றா டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்போம்டா. அவன் அடிக்க வரும்போது அவன் அப்படியே இழகிறான். விலகினா மட்டும் விட்டுருமா? போட்டாமல் போடு. எப்பா வளைச்சி வளைச்சி போட்டே இருக்கானுங்க. அவனுங்க அடித்து உருண்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்போ இங்கிட்டு ஒருத்தன் அடிக்கிறான். அவன் குச்சி மேலே ஒருத்தன் அப்படியே களை வச்சு, ஏய் யூ டேம் பெக்கர்ஸ், உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு அட்டாக் பண்ண வரான். பட் அவனுங்க ஷோல்டர் மேலே ஒருத்தன் மிதிச்சு அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது பண்ண அவனுக்கு மேலே வந்துக்கிருக்கான். அடித்தான் அடி போய் பொத்துன்னு விழுகிறானுங்க. ஏதோ புளியை உழுப்புன மாதிரி. பார்த்தா ஒருத்தன் மேலே ஒருத்தன் நிற்கிறான். இதுதான் தி எனிமி ரெஸ்ட்ரைனிங் பொசிஷன். பார்த்தா எப்பா ஏதோ பிரமிட் கட்டின மாதிரி நிற்கிறானுங்க. ஹீரோ பார்த்து சிரிக்கிறான். இப்போ தான் பார்க்க ரொம்ப ஃபன்னாக இருக்குது. எப்போ இந்த கிங் ஆஃப் வார் இறங்குனானோ அடுத்த செகண்டில் எப்படி மாறிச்சு பார்த்தியா? நான் இதை கெய்பாங்கோட பேட்ரியாக்கிட்டேருந்து எதிர்பார்த்ததான். அமேசிங்னு சொல்லிட்டு போகிறான். இங்கிட்டு யோம்சா டேமிட். டேய், அந்த பெக்கர்ஸ்கிட்ட என்னடா பண்ணிக்கிறீங்க? உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையா? ஹீரோ பார்க்குறேன். கண்ணு நீ இங்கே கண்ணு போகிற? ஏய் யோம்சா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குடா. அந்த அயனாச்சா சொல்லிக்கிருக்கான். நான் நினச்சேன் இவன் அவனுங்களோட சேர்ந்த ஒன்று. ஏன்னா ஒரு டைம் அந்த ஓல்டு பெக்கருக்கு அவன் ஹெல்ப் பண்ணிக்கிருந்தான். பட் இவன் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இவன் டேரெக்டாகவே களத்தில் ஏறிட்டான்னு அவனை அட்டாக் பண்ண இவர் ரெடியாக இருக்கார். ஒரு அம்பெடுத்து அப்படியே விடுறாரு. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ நேராக அந்த யோம்சாவை அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். அவன் ஹீரோ வரதை கூட பார்க்காம அங்கிட்டு பார்த்துக்கிருக்கான். இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிருக்கானுங்க பாஸ்டர்ஸ்? இந்த கெய்பாங்கில் இருக்க பெக்கர்ஸ்கிட்ட இவனுக்கு அடி வாங்கிட்டு இருக்கானுங்களா? ஹீரோ அவ்வளோ ஸ்பீடாக கிட்ட போயிட்டுருக்கான். அவன் இன்னும் திட்டிக்கிட்டு இருக்கான். டேமிட், இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் ஆல்ரெடி ஓடி இருப்பேனே. அவன் ஹீரோ வரதை பார்த்துட்டான். என்ன? ஹீரோ அசால்ட்டாக அங்கே போய் லேண்ட் ஆகி அவன் கிட்ட நிற்கிறான். யோம்சா எப்படி இருக்க? அவன் கீழே கடந்துட்டு, நீ யார்? ஹீரோ அவனோட பவரை கேதர் பண்ணிவிட்டு, என்னோட கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணுறியா? உனக்கு அந்த ஹாங் சாங்கானா தெரியுமா? 20 வருஷம் முன்னாடி அந்த மோயாங் ஃபேமிலியிலேருந்து கொண்டு வந்தியே ஒரு சைல்டு தெரியுமா? இங்கிட்டிருந்து ஒரு சவுண்டு. அந்த அயனாச்சர் வந்துட்டான். ஹேய், உன்னை ஒரு நாள் மீட் பண்ணேன்னு நான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். பட் இன்றைக்கே மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலையே. அவர் சிரிச்சுக்கிட்டே சார், நைஸ் டு மீட் யூ. அவர் அப்போ இருந்து ஒரு அட்டாக்கு ஹீரோ ஃபேஸுக்கிட்டே வந்துருச்சு. ஹீரோ பார்க்குறான். என்ன இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது? ஹீரோக்கு மேலே அடி. எப்பா அடிச்சடி ஹீரோ அங்கேருந்து பறந்து போயிட்டுருக்கான். போகும்போதே ஹீரோவோட முடி முதற்கொண்டு எல்லாம் வந்துருச்சு. அவன் அப்படியே அந்த அம்பை பிடிச்சபடியே நிற்கிறான். என்ன இது? இவனு மறுபடியும் அட்டாக் பண்ண திரும்ப குதிச்சு வந்துருக்கான் ஹீரோவுக்கு அடுத்துக்கு. இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கிரேட், இந்த மார்வலஸ் அயனாச்சட்ட இதை நான் எதிர்பார்த்ததான். ஏன்னா இவன் இந்த வேர்ல்ட்லே டாப் 3 ஆர்ச்சரில் ஒரு ஆள். உன்னோட ஸ்கில்லை நான் எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தியாக தான்டா இருக்க. இவர் அவரோட பவரை கண்ணில் கேதர் பண்ணிட்டு சொல்கிறாரு. கிரேட், பட் இருந்தாலும் இந்த ஆரம் யாரோட உடம்பையும் அசால்ட்டாக பெனட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா இதில் டைமண்டை வேறு நான் கலந்துருக்கேன். பட் இவன் வெறும் கியூஐ ஷீல்டை மட்டும் போட்டு எப்படி இதை தடுத்தான்? பார்த்தா ஹீரோ கையில் எடுத்து வச்சுருக்கான். நான் பிடிச்சிட்டேனே. ஹீரோ சொல்லிக்கிருக்கான், இந்த ஆரம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு, பட் இந்தளவுக்கு டேஞ்சராக இருக்குமா? அப்படி ஒன்றும் தெரியலையேப்பான்னு சொல்லி அசால்ட்டாக பிடிங்கி தூக்கி போட்டான்.
நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் என்னப்பா நீ பண்ண ஜட்ஜ்மெண்டெல்லாம் சரியில்லையே, என்ன ஒரு முட்டாத்தனம். டேய், இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ், முடிஞ்சா என்னை கொண்டுக்கடா. அவன் ஏன் என் உடம்பு ஏன் இந்த அளவுக்கு நடுங்கிட்டு இருக்கு? எனக்கு தெரியும் அவனோட கியூஏ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு, பட் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. பார்த்தா ஹீரோ அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் கண்டினியூஸாக. ஏன் இந்த ப்ரெஷர், இந்த யங் மேன்லேருந்து வர பவர் எனக்கு அந்த 4 ஹானஸ்ட்லேருந்து வர மாதிரி ஏன் ஃபீல் ஆகணும்? இருந்தாலும் இவன் மட்டும் உயிரோடு இருந்தான்னா கண்டிப்பாக அந்த 3 ஹானஸ்ட்டை நான் கூட்டி போயாகணும். இவன் பார்த்தா ஹீரோ கண்ணெல்லாம் ப்ளூ ஆயிடுச்சு, பவர் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு பேச்சு கூட வரல, அப்படியே முழுங்கிட்டு இருக்கான். இப்போ நான் சாக போகிறேன்னா இந்த வேர்ல்டுலேயே நான் சாக போகிறேன்னு ஏன் இப்படி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது? எனவே இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் என்னோட லாஸ்ட் ஃபைட்னு. அவன் மறுபடியும் அம்பு எடுத்து அவனோட பவரோட அட்டாக் பண்ண அந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணி வந்துருக்கான். நான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, என்னோட பெஸ்ட்டு ஸ்கில்லோட அவனை ஃபேஸ் பண்ணுவேன்னு, வாங்கிக்கடான்னு சொல்லிட்டு சரியான அட்டாக்கு. பட் ஹீரோ அசால்ட்டாக நகன்ட்டான். பார்த்தா காலுக்கிட்ட குத்துனதில் தரையெல்லாம் பேந்துக்கு இருக்கு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. ஹீரோ அழகா அப்படியே எஸ்கேப் ஆகிட்டுருக்கான். ஏய், எல்லா ஆர்ச்சரும் டிஸ்டன்ஸை தானப்பா கீப் அப் பண்ணுவானுங்க ஆப்போனண்ட்டை விட்டு. பட் நீ என்ன கிட்ட வந்துக்கிட்டே இருக்க? அதுக்கு அவசரம். எல்லா மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்க தான் செய்யும். பட் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுதான் எனக்கு பெஸ்ட் டிஸ்டன்ஸ், தெரியுமா? என்னோடய கண் எங்கெங்கே படுதோ அந்த எல்லாம் என்னோட டெரிட்டரி தான். உன்னைய எஸ்கேப் ஆகவே விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனோட கோல்டன் ஐயை இன்னும் ரிலீஸ் பண்ணிக்கிருக்கான். ஹீரோ பார்க்குறான். ஓ இப்படியா, கோல்டன் ஐ வச்சுருக்க நீயே எப்படின்னா இந்த கிரேட் ஹெவன்லி ஆர்டிலி ஜென்ரல்னா பார்த்துருவோண்டான்னு சொல்லி இவன் ரெடியாக இருக்கான். ஏய், இன்னைக்கு உன்னை எங்கேயும் ஓட விட மாட்டேன்டான்னு இவன் விரட்டிக்கிட்டே இருக்கான். மறுபடியும் ஒரு அட்டாக் போடுறான். தி 10 யங் ஜீன்னு பார்த்தா சும்மா வெடித்து செதறிக்கி போயிட்டுருக்கு. அத்தனை அம்பு அங்கே இருக்க வால் முதற்கொண்டு சல்லி சல்லியாக நுறுங்கிட்டுருக்கு. இந்த மார்வல சைனாச்சர் இந்த அளவுக்கு பவரா? பார்த்தா ஹீரோ அப்படியே எஸ்கேப் ஆகிட்டுருக்கான். அங்கே இருக்க வால் எல்லாம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இங்கே 2 தையம்ஸாக சொல்லியிருக்கான். எனக்கு தெரியும் ஒரு ஆர்ச்சர் ஒரு அம்பை எஞ்சிட்டா அப்புறம் டைம் கிடைக்கும்னு. பட் இவன் சேம் டைமில் எப்படி 10 ஆரோவை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கான். உண்மையாகவே இவன் நினச்சா ஒரு ஸ்வாட்ஸ்மேனை ஒரே ஆரோவில் சிங்கிள் ஆரோவில் கொண்டுலாம். அந்த முட்டாப்பாய் அண்டர்வேர்ல்ட் டெவில் எங்கிட்டு போனான்னு தெரில. அப்போ இந்த அயன் ஆர்ச்சரே இந்த அளவுக்கு பவரை ரிலீஸ் பண்ணுறானா? அப்போ அந்த 5 ட்ராகனில் இருக்க எவன் கூட இவன் மேட்சே கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு இவன் நினைக்கிறான் போல். அதுதான் ஸ்டார்டிங்லேருந்தே அவனை அழிக்கிறதுக்காக இவ்வளோ பவரை யூஸ் பண்ணிக்கிருக்கான். இவர் தெரியுது அவன் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு. பட் இருந்தாலும் என்னோடய லைஃப் ரொம்ப ரிஸ்கில் இருக்குது. இது பேடாக தான் இருக்குது. பட் நான் இங்கேருந்து போகிறதாவே இல்லை. இங்கே பார்த்தா ஹீரோ அப்படியே எஸ்கேப் ஆகிடல பார்க்குறான். பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு கொடி இருக்குது. அந்த கொடியை பிடிச்சோன்னே ஹீரோ சொல்கிறான், நான் இப்படி டேச் பண்ணுறதில்ல எனக்கு எந்த ஒரு இஷ்டமே இல்லையப்பா, பட் இது ரொம்ப ஃபன்னாக இருக்குன்னு ஹீரோ அப்படியே ரிட்டன் வர்றான். அட்டாக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே ஃபன்னாக இருக்குல்ல. பார்த்தா ஹீரோ அவன் கிட்டே வந்துக்கிருக்கான். அவன் அசால்ட்டாக அப்படியே குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். ஆமாம், நானுமே ஒத்துக்கிறேன். ஆமாப்பா, எனக்கு இப்போ தான் ரொம்ப ரிலீஃபாக இருக்குன்னு ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ண அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். என்ன இவன் அட்டாக் அண்ட் டாச்சிங்னு திடீர்னு ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப அமேசிங்காக இருக்கான்னு அவர் திங்க் பண்ணுறாரு. எல்லாம் ஈஸியாக முடிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அம்பு கண்டினியூஸாக போகிறாரு. நீ என்ன ஸ்விட்ச் பண்ணாலும் சரி, என்னோடய ஆரோலேருந்து உன்னால் எஸ்கேப் ஆகவே முடியாதுடா. பார்த்தா ஹீரோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்கான். ஏய், உன்னால் முடிஞ்சா பண்ணுறா. பார்த்தா அவர் அப்படியே அந்த பில்டிங்குள்ளே போயிட்டுருக்காரு. இவனு ஹீரோ விரட்டிகிட்டே வர்றான். பார்த்தா உள்ளே போனதுமே அந்த சில்வர் வயரை எடுக்கிறாரு. பார்த்தா மொத்த பில்லர்லையும் கட்டி வச்சுருக்காரு. நம்ம ஹீரோக்கு ட்ராப்பை போட்டார். ஹீரோ அது கூட தெரியாமல் உள்ளே வந்துட்டான். பார்த்தா ஹீரோவோட மேலெல்லாம் அப்படி சுற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. என்ன சில்வர் வயரா? அவன் யூ பாஸ்டர் உன்னை பிடிச்சிட்டலன்னு சொல்லிட்டு அந்த சில்வர் வயரை அப்படி இழுக்கிறாரு. இதோட இந்த சாப்டர்